வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். டுடே இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 2012லேருந்து 2024 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் எக்கனாமிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், நிதி ஆயோக் இன்னொரு டாப்பிக்கும் நம்ம வீடியோ வடிவில் டீச் பண்ணி போட்டுட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி 3வது டாப்பிக்கான வருவாய் ஆதாரங்கள். ஓகேங்களா? 2012லேருந்து 24 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே தொகுத்து இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக எக்கனாமிக்ஸில் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 to 7 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் நம்ம அப்படியே கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஜிகேல நல்லா ஸ்கோர் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா மக்கப் பண்ணாலே போதும். உங்களால் ஜிகேல நல்லாவே ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வருவாய் ஆதாரங்களில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, ஒரு நாட்டை நடத்தணும், நிர்வாகத்தை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு வருவாய் தேவை. அது சம்மந்தப்பட்ட வினாக்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவில் செலவு வரி இவரால் அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ, டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்களால். ஓகேங்களா? இந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி யார் அப்படின்னா அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? இவர் ஒரு நிதி அமைச்சர். அவரால் தான் இந்த செலவு வரி அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. எந்த ஆண்டு அப்படின்னா 1957, 58 இந்த காலகட்டங்களில் செலவு வரி அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா? இந்த செலவு வரி அப்படின்னா என்னென்னா, தனிநபர்கள் ஆடம்பர பொருட்கள் அல்லது சேவைகளுக்காக செலவழிக்கும் தொகையின் மீது விதிக்கப்படும் வரி தான் இந்த செலவு வரி அப்படிங்கிறது. இப்போ உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குறோம், ரெஸ்டாரண்ட் உணவகங்களில் சாப்பிட்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரியான சேவைகளுக்காக செலவழிக்கப்படும் போது விதிக்கப்படக்கூடிய ஒரு மறைமுக வரி தான் என்ன? இந்த செலவு வரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின், நேர்முக வரி என்பது கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, சுங்க வரி. அதுதான். ஓகே, தேர்ட் கொஸ்டின், டாக்டர் ராஜா ஜே செல்லையா தலைமையிலான வரி மாற்றி அமைப்பு குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி, செப்டம்பர் 1992ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஓகே, இந்த குழு அமைக்கப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னா நேரடி மற்றும் மறைமுக வரி. ஓகேங்களா? நேரடி மற்றும் மறைமுக வரிகளை எளிமைப்படுத்தவும் சீரமைக்கவும் பரிந்துரைகளை வழங்க இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த டாக்டர் ராஜா ஜே செல்லையா எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படின்னா இந்திய வரி சீர்திருத்தங்களின் தந்தை, இந்திய வரி சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு ராஜா ஜே செல்லையா அவர்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வரியானது மறைமுக வரி ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி, சேவை வரி. ஓகேங்களா? சேவை வரி தான் ஒரு மறைமுக வரி. நமக்கு தெரியும். இப்போ உதாரணமாக ஃபோனுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். நெட்டு கால் எல்லாத்தையும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த 1000 ரூபாயிலே பார்த்திங்க அப்படின்னா வரியும் சேர்த்து தான் வந்திருக்கும். ஆனால் அந்த வரி சேர்ந்தது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரியான சேவைகளுக்காக வழங்கக்கூடிய வரி ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா? நேர்முக வரி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சொத்து இருக்குது நமக்கு, அந்த சொத்துக்கு வரி கட்டுறோம் அப்படின்னா அது நம்ம நேரடியாக கட்டுறோம், அது நேர்முக வரி. ஓகேங்களா? இந்த சேவை வரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்லேயே அது சேர்ந்து வந்துடும். அதனால் சேவை வரிலாம் மறைமுக வரி தான். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், மத்திய அரசின் நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, பங்காதாய மற்றும் லாப வரி. ஓகேங்களா? பங்காதாய மற்றும் லாப வரி தான் மத்திய அரசோட நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது. மற்ற மூன்றும் பாருங்கள், வருமான வரி, சொத்து மற்றும் மூலதன வரி, பண்டக வரி, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நேரடி வருவாயினத்தில் வரும்.
ஒருத்தர் வருமானம் அதிகமாக வரும்போது வரி கட்டுவார், சொத்து இருந்தால் சொத்து வரி கட்டுவார், பண்டகம் இருந்தால் பண்டக வரி கட்டுவார். இதெல்லாம் நேரடி வருவாய் இனத்தில் தொடர்புடையது. தொடர்பு இல்லாதது பங்காதாய மற்றும் லாப வரி. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 6th கொஸ்டின். இந்திய நிதி முறையின் கட்டமைப்பு இதனை உள்ளடக்கியது அல்ல. ஆப்ஷன் டி பற்றாக்குறை நிதி. ஓகேங்களா, இதனை உள்ளடக்கியதல்ல, பற்றாக்குறை நிதி. ஓகேங்களா, இந்த தொழில் நிதி, வேளாண் நிதி, வளர்ச்சி நிதி இதெல்லாம் இந்திய நிதி முறையின் கட்டமைப்பின் கீழ் வரக்கூடியது. ஓகே, 7th கொஸ்டின். பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்க. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 1, 4, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். பார்த்துருவோம். வருவாய் மற்றும் செலவு மீதான வரிகள். ஒரு நாட்டுக்கு வருவாய் எப்படி வரும்? அந்த மக்களுக்கு வரக்கூடிய வருவாய், அந்த மக்கள் செலவு பண்ணக்கூடிய பொருட்கள், இதன் மீது விதிக்கப்படக்கூடிய வரிகளின் மூலமாகத்தான் வருவாய் வரும். ஓகே, மூலதன வருவாய், வருங்கால வைப்பு நிதி. ஓகேங்களா, இந்த மூலதன வருவாய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு நிலம் இருக்குது, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா, ஒரு சில ஆண்டுகள் கழித்து 80 லட்ச ரூபாய்க்கு வித்துறீங்க. உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது? 30 லட்ச ரூபா லாபம் வருது. ஓகேங்களா, அதாவது மூலதனத்திலேருந்து ஒரு லாபம் வருது. இந்த மூலதனத்திலேருந்து வரக்கூடிய லாபம் தான் மூலதன வருவாய் அப்படிங்கிறது. இப்போ வருங்கால வைப்பு நிதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ரைவேட் கம்பெனிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க சம்பளத்தில் ஒரு 12% பிடித்தம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ப்ளஸ் ஒரு 12% கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா முதலீடு செய்யும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8.25% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கடைசியாக ஒரு தொகை கொடுக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு மூலதனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய். அதனால் வருங்கால வைப்பு நிதி அப்படிங்கிறது மூலதன வருவாய். ஓகே, திட்டமில்லா செலவு அப்படின்னா வட்டி செலுத்துதல். ஓகேங்களா, அதாவது வட்டி செலுத்துறது, பாதுகாப்பு செலவு, மானியங்கள், நிர்வாக செலவு இதெல்லாமே திட்டமில்லா செலவு தான். ஓகேங்களா, மதிப்பு கூட்டிய வரி அப்படின்னா விற்பனை வரி. ஓகே, அதாவது பழைய விற்பனை வரிக்கு மாற்றாக மதிப்பு கூட்டு வரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1, 2005 ஏப்ரல் 1, 2005 அப்போ விற்பனை வரிக்கு மாற்றாக மதிப்பு கூட்டு வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, 8th கொஸ்டின். இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை எது அப்படின்னா ஆப்ஷன் சி தேர்வு செய்த நிறுவனங்களிடம் விற்றல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, பொதுத்துறை பங்கு அப்படின்னா என்னென்னா ஒரு மத்திய அரசாகட்டும் ஒரு மாநில அரசாகட்டும் ஒரு 51% பங்கு அல்லது அதற்கு மேற்பட்ட பங்குகளை அரசு தன் கைவசம் வச்சுருந்தா அது பொதுத்துறை பங்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ உதாரணமாக எஸ்பிஐ ஆகட்டும், கோல் இண்டியா, ஐஓசி இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பொதுத்துறை பங்கு கொண்டது நிறுவனங்கள். ஓகேங்களா, இந்த பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னா தேர்வு செய்த நிறுவனங்களிடம் விற்றல், அதுதான். ஓகே, 9th கொஸ்டின். டேஸ் பொருளாதார மந்தத்திற்கு தீர்வாக சில சமயங்களில் அமைகிறது எது அப்படின்னா ஆப்ஷன் டி கூலி குறைப்பு. ஓகேங்களா, கூலி குறைப்பு தான் பொருளாதார மந்தத்துக்கு தீர்வாக சில சமயங்களில் அமையுது. ஓகேங்களா, முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை வழங்கும் போது பொருளாதார மந்த நிலையை காரணம் காமிச்சு அவங்களுக்கு கூலியை குறைச்சி வழங்குவாங்க. இது பொருளாதார மந்தத்துக்கு தீர்வாக சில சமயங்களில் அமையுது. ஓகே, 10th கொஸ்டின். இறக்குமதி ஏற்றுமதியின் மீது விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சுங்க வரி. ஓகேங்களா, ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறோம், இன்னொரு பொருளை நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது விதிக்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா சுங்க வரி. ஓகே, 11th கொஸ்டின். சுல்கா என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சுங்க வரி. ஓகேங்களா, இந்த சுல்கா அப்படிங்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா குப்தர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஓகேங்களா, இந்த சுல்கா அப்படிங்கிறது சுங்க வரியை தான் குறிக்கும். வர்த்தகம், பொருட்கள், சுங்கச்சாவடிகள் மூலம் வசூலிக்கப்படக்கூடிய வரி தான் சுல்கா அப்படிங்கிறது. ஓகே, 12th கொஸ்டின். இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி மத்திய புள்ளியியல் துறை. ஓகேங்களா, இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம் மத்திய புள்ளியியல் துறை. இந்த மத்திய புள்ளியியல் துறை எப்பொழுது ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா 1951 மே 2ஆம் நாள் ஆரம்பிக்கப்படுது. ஓகே, 13th கொஸ்டின்.
டேஸ் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது. ஆப்ஷன் சி வாணிபம் அல்லது வர்த்தகம். ஒரு நாட்டோட வாணிபம் அல்லது வர்த்தகம் தான் அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்குது. 14 கொஸ்டின் தனிநபர் தலா வருமானம் எப்பொழுது உயர்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிப்பு மக்கள் தொகையை விட அதிகமாக அதிகரிக்கும் போது. ஓகே, இந்த தனிநபர் தலா வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட மொத்த வருமானம் டோட்டல் இன்கம். ஓகேங்களா, டோட்டல் இன்கம் வந்து அந்த நாட்டோட மக்கள் தொகை பாப்புலேஷனால் நீங்கள் டிவைடேட் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடியது தான் இந்த தனிநபர் வருமானம். ஓகேங்களா, இந்த தனிநபர் வருமானம் எப்போ உயரும் அப்படின்னா மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிப்பு மக்கள் தொகையை விட, ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட தேசிய உற்பத்தி அதிகரிப்பு அதிகமாக அதிகரிக்கும் போது தனிநபர் தலா வருமானம் வந்து உயரும். ஓகே, 15 கொஸ்டின் தனிநபர் வருமான வரி விதிப்பு அப்படிங்கிறது எந்த அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி மத்திய அரசு. ஓகேங்களா, இப்போ அதாவது ஒரு நபர் வந்து வருமான வரி கட்டுறாரு அப்படின்னா அந்த வருமான வரியை நிர்வகிக்கக்கூடிய அரசு எது அப்படின்னா மத்திய அரசு. ஓகேங்களா, வருமான வரி துறை எதன் கீழ் வந்திருக்கு அப்படின்னா மத்திய அரசின் கீழே தான் வந்திருக்கு. ஓகே, 16 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவ்வகை வரி மாநகராட்சியில் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னா ஆப்ஷன் டி வருமான வரி. ஓகேங்களா, வருமான வரியை வசூலிக்கக்கூடிய அரசு எது அப்படின்னா மத்திய அரசு. ஓகேங்களா, எந்த மாநிலத்தில் இருந்தாலுமே அவர் அதாவது ஒரு நபர் வந்து வருமான வரி கட்டுறாரு அப்படின்னா அதை வசூலிக்கிறது எது மத்திய அரசு தான். ஓகே, 17 கொஸ்டின் 2012-13 மொத்த மூலதன திரட்சி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வருமானத்தில் எத்தனை சதவிகிதம் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி 34%. ஓகே, 18 கொஸ்டின் அரசால் வசூல் செய்யப்படும் வரிப்பணம் எந்த நிதியில் சேரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொகுப்பு நிதியில் சேரும். ஓகேங்களா, அரசால் வசூல் செய்யப்படக்கூடிய எந்த வரிப்பணம் ஆகட்டும், மத்திய அரசு ஆகட்டும், மாநில அரசு ஆகட்டும், இந்த மாதிரி எந்த அரசு வசூல் செய்யக்கூடிய வரிப்பணமும் தொகுப்பு நிதியில் தான் சேரும். ஓகே, 19 கொஸ்டின் இந்தியாவின் தேசிய வருமானத்தின் வேளாண் துறையின் மொத்த வீட்டிற்கான உற்பத்தி பொருள் பங்கு 2012-13 டேஸ் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி 13.7 விழுக்காடு ஆகும். 20 கொஸ்டின் சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுவது ஆப்ஷன் பி சந்தை விலைகளில். ஓகேங்களா, சேமிப்போட வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுவது சந்தை விலைகளில் அளவிடப்படுகிறது. ஓகே, 21 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பொருள்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருள் யாவை அப்படிங்கிறது. அதாவது பொருள்கள் மற்றும் சேவைகள் வரி அப்படின்னா என்னென்னா ஜிஎஸ்டி. ஓகேங்களா, குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் அதுதான். இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா ஜூலை 1, 2017 அப்போ அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஓகே, இதை குறித்த கூற்றுகளை பார்ப்போம். இது மறைமுக வரியின் தொகுப்பாகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மறைமுக வரி தான். ரெண்டாவது கூற்று ஒரே மாதிரியான தனி வரி ஆகும் அப்படிங்கிற இதுவும் சரிதான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி 5%, 8%, 12%, 18%, 28% இந்த மாதிரியான வரி விகிதம் வந்து விதிக்கப்படுது. ஓகேங்களா, அதாவது ஒரே மாதிரியான தனித்தனியான வரிகள் ஜிஎஸ்டியில் இருக்குது அப்படிங்கிற இந்த கூற்று சரிதான். மூணாவது கூற்று மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா, மத்திய அரசு மட்டும் விதிக்காது, மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே சேர்ந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து போடும். ஓகேங்களா, இந்த ஜிஎஸ்டி என்ன சொல்லுவாங்க இரட்டை வரி விதிப்பு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வசூல் செய்வதனால வரி விதிக்கிறதுனால தான். ஓகே, நாலாவது கூற்று நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவது ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்த என்ன அப்படின்னா ஒரு உற்பத்தி பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுது. இப்படி ஒவ்வொரு கட்டமாக மாறக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும் பார்த்திங்க அப்படின்னா வரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும். அந்த கடைசியாக வந்து போடக்கூடிய வரியை வந்து நம்ம இறுதியில் செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அப்போ 21 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 1, 2, 4 மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 22 கொஸ்டின் இந்தியாவில்
தேசிய வருமானத்தை கணக்கிடும்போது கீழ்கண்டவற்றுள் எவை பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பணமில்லா பரிவர்த்தனைகள். ஓகேங்களா, இந்தியாவோட மொத்த வருமானத்தை கணக்கிடும்போது எது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த பணமில்லா பரிவர்த்தனைகள். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம கட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணமில்லா பரிவர்த்தனைகள். இது தேசிய வருமானத்தை கணக்கிட பிரச்சனையாக இருக்குது. ஓகே, 23 கொஸ்டின். உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை 2010 டேஸ் அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தி உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி மொத்த தேசிய வருமானத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தி இருக்கு. இந்த மொத்த தேசிய வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து பல வகையில் ஈட்டப்படும் பணம். ஓகேங்களா, வெளிநாட்டு பணம். அதோட பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு பணத்துக்கு நம்ம ஒரு சில பணங்களை திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வெளிநாடுகளுக்கு பல வகையில் செலுத்தப்படும் பணத்தை கழிக்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி வரக்கூடியதுதான் மொத்த தேசிய வருமானம். மொத்த தேசிய வருமானம் அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம், வெளிநாடுகளுக்கு நம்ம பல வகையில் திருப்பி கட்டக்கூடிய பணம், இதை கழிச்சோம் அப்படின்னா வரக்கூடியதுதான் மொத்த தேசிய வருமானம். ஓகே, 24 கொஸ்டின். ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேமிப்பை சார்ந்தது. ஓகேங்களா, ஒரு நாட்டுக்குன்னு இல்லை, ஒரு வீட்டுக்காகட்டும் ஒரு தனி மனிதனுக்காகட்டும் ஒரு மூலதன ஆக்கம் அப்படிங்கிறது சேமிப்பு ஒன்று தான். ஓகே, 25 கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரி அப்படின்னா ஆப்ஷன் சி சேவை வரி. ஓகேங்களா, நம்ம தெரியும் சேவைகளுக்காக விதிக்கக்கூடிய வரிகள் எல்லாமே மறைமுக வரி தான். ஓகேங்களா, இந்த சொத்து வரியாகட்டும் செலவு வரியாகட்டும் அப்புறம் வருமான வரியாகட்டும் இதெல்லாமே நேர்முக வரி. 26 கொஸ்டின். எந்த வரி விதிப்பு முறையில் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பு கொண்டவை அப்படின்னா ஆப்ஷன் பி வளர்வீத வரி. ஓகேங்களா, வளர்வீத வரி. வளர்வீத வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தரோட வருமானம் அதிகரிக்குது, அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய வரியும் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அது வளர்வீத வரி. ஓகேங்களா, இந்த வளர்வீத வரியில தான் வரி விகிதமும் வரி ஆதாரமும் நேரடி தொடர்பு கொண்டதாக இருக்கும். 27 கொஸ்டின். அரசின் செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த விதியை வழங்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அடால்ஃப் வாக்னர் அவர்கள். 28 கொஸ்டின். இந்திய நிதி கொள்கையின் கருவிகள் யாவை அப்படின்னா ஆப்ஷன் பி பொது செலவு மற்றும் பொது கடன். அதுதான் இந்திய நிதி கொள்கையோட கருவிகளாக இருந்திருக்கு. பொது செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் உள்ளூர் அரசாகட்டும் எந்த அரசாகட்டும் பொதுமக்களுக்காக செலவு செஞ்சிச்சு அப்படின்னா அது பொது செலவு. பொது கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது வரவு செலவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும், அந்த மாதிரியான வரவு செலவு பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக அதாவது கடன் கட்டும், அரசாங்கம் கடன் கட்டும், அது பொது கடன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில திட்டங்களுக்காக உலக வங்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரசாங்கங்கள் கடன் வாங்கியிருக்கும், அந்த கடனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை அரசாங்கம் திருப்பி கட்டிக்கிட்டு இருக்கும், அதுதான் பொது கடன். இந்த இரண்டு கொள்கைகள் தான் இந்திய நிதி கொள்கையினோட கருவிகளாக இருக்குது. ஓகே, 29 கொஸ்டின். வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி பகுத்தறிவு சட்ட ஆளுமை அதை குறிக்கிறது. 30 கொஸ்டின். இந்தியாவில் கரிம வரி எதன் மீது சுமத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 3 மட்டும், அதாவது நிலக்கரியின் மீது சுமத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் கார்பன் டேக்ஸ் எதன் மீது போட்டிருக்காங்க அப்படின்னா நிலக்கரியின் மீது போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கார்பன் டேக்ஸ் போட வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புவி வெப்பமடைகிறத தடுக்கணும், காற்று மாசுபடுவதை குறைக்கணும், நிறுவனங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாற்று ஆற்றல் மூலங்களுக்கு மாறுவதை ஊக்குவிக்கவும் இந்த கார்பன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிம வரியை போடுறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் கரிம வரி எதன் மீது சுமத்தப்பட்டுள்ளது அப்படின்னா நிலக்கரியின் மீது. ஓகே, 31 கொஸ்டின். கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் ஏ திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு. ஓகேங்களா, ஓகே, திட்ட செலவு அப்படின்னா என்னன்னா புதிய வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவழிக்கக்கூடியது திட்ட செலவு. ஓகேங்களா, திட்டமில்லா செலவு அப்படின்னா என்னன்னா இருக்கக்கூடிய அமைப்பை தொடர்ந்து நடத்த தேவையான தேய்மான செலவு தான் திட்டமில்லா செலவு.
இந்த திட்டமில்லா செலவில் பார்த்தீங்க அப்படின்னா வட்டி செலுத்துறது, மானியம், பாதுகாப்பு படைகளின் பராமரிப்பு செலவு இதெல்லாமே திட்டமில்லா செலவின் கீழ் வரக்கூடியது. ஓகே, 32 கொஸ்டின். மோட்வாட் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி திருத்திய மதிப்பு கூட்டு வரி. ஓகேங்களா, திருத்திய மதிப்பு கூட்டு வரி, அதாவது மாடிஃபைடு. ஓகேங்களா, மோட்வாட் அப்படிங்கிறது என்ன? மாடிஃபைடு வேல்யூ ஆடட் டேக்ஸ். மாடிஃபைடு வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதுதான் மோட்வாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, திருத்திய மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிறது. இந்த வரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மறைமுக வரி, 1986 அறிமுகப்படுத்தப்படுது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கிங்க, 1986. ஓகே, 33 கொஸ்டின். ஆதார் எண் ஏன் வருமான வரித்துறையினரால் வழங்கப்படும் நிரந்தர கணக்கு எண்ணோடு இணைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி வருமான வரி செலுத்துபவர்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. ஓகேங்களா, நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து எதன் மூலியமாக கட்டுவோம் அப்படின்னா பேன். ஓகேங்களா, பேன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் மூலமாக தான் கட்டுவோம். அந்த பேன் கார்டில் வந்து ஆதாரை வந்து லிங்க் பண்ண வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னா வருமான வரியை வந்து யார் யார் செலுத்துகிறா, எவ்வளோ செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 34 கொஸ்டின். பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 1, 5, 2, 4, அதுதான் இதற்கான ஆன்சர். பார்ப்போம். வரி விதிப்பு கொள்கை, இதை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். அதாவது தி வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற தன்னோட புத்தகத்தில் வந்து ஆடம் ஸ்மித் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த வரி விதிப்பு கொள்கையை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பார். ஓகே, செகண்டு சொத்து வரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நேர்முக வரி. நமக்கு தெரியும், நேரடியாக கட்டணும் அப்படின்னா அது நேர்முக வரி. ஓகே, சுங்க வரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வரி. 1/7/2017 அப்போ நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி செய்யப்படுது. 1/7/2017 அப்போ தான் ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படுது. ஓகேங்களா, இது வந்து ஜிஎஸ்டி வந்து எப்பொழுது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது அப்படின்னா மார்ச் 29, 2017 அப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1/7/2017 அப்போ அறிமுகப்படுத்தப்படுது. ஓகே, நேர்முக வரி அது பார்த்திங்க அப்படின்னா குறைந்த நெகிழ்ச்சி உடையது. நேர்முக வரி அப்படிங்கிறது குறைந்த நெகிழ்ச்சி உடையது. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, மறைமுக வரி என்பது டேஸ் நெகிழ்ச்சி உடையது அப்படின்னா ஆப்ஷன் சி அதிக நெகிழ்ச்சி உடையது. ஓகேங்களா, ஓகே, அதாவது பொருள்கள் மற்றும் சேவைகளின் மீது விதிக்கப்படுவதால் வரி விகித மாற்றங்கள் அரசோட வருவாயை உடனடியாகவும் கணிசமாகவும் பாதிக்கிறதுனால மறைமுக வரி அப்படிங்கிறது அதிக நெகிழ்ச்சி உடையதாக கருதப்படுது. ஓகே, 36 கொஸ்டின். டேஸ் வரிச்சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேர்முக வரி. ஓகேங்களா, இந்த நேர்முக வரியோட வரி சுமையை வந்து அந்த வரி செலுத்தக்கூடிய மக்களால் மாற்ற முடியாது. 37 கொஸ்டின். டேஸ் வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவது ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி அன்பளிப்பு வரி. ஓகேங்களா, அதாவது அன்பளிப்பு வரி அப்படிங்கிறது என்னென்னா இந்தியாவில் உறவினர் அல்லாதவர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேலே ஒரு ஆண்டுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே ஓகேங்களா பெறக்கூடிய ரொக்கம் அல்லது மதிப்புமிக்க பரிசுகள் மீதான வரி தான் இந்த அன்பளிப்பு வரி அப்படிங்கிறது. இந்த அன்பளிப்பு வரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அன்பளிப்பு கொடுக்கக்கூடியவர் கட்டக்கூடியதாக இருந்தது. தற்போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த அன்பளிப்பை பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாக இருக்குது. ஓகேங்களா, அந்த அன்பளிப்பை பெறுபவர் அரசுக்கு செலுத்தக்கூடியது தான் அன்பளிப்பு வரி அப்படிங்கிறது. ஓகே, 38 கொஸ்டின். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது அப்படின்னா ஆப்ஷன் சி விகிதாச்சார வரி. ஓகேங்களா, அதாவது ஒரு வருமான வரியோட அளவை வந்து வருமானத்தோட அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது அப்படிங்கிறது விகிதாச்சார வரி. ஓகேங்களா, அதாவது வரி செலுத்துபவரோட வருமானம், வரி விதிக்கப்படும் பொருளின் மதிப்பு எவ்வளவு இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரான சதவீதத்தில் வரி விதிக்கப்படும். உதாரணமாக ஒரு 10% வரி அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வரியை ஏழை மக்களும் கட்டணும், பணக்கார மக்களும் கட்டணும். ஓகேங்களா, ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களால எப்படி கட்ட முடியும்? ஆனால் பணக்கார மக்கள் கட்டிடுவாங்க ஈஸியாக. ஓகேங்களா, இந்த விகிதாச்சார வரியில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் இது தான். ஓகேங்களா,
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விகிதாச்சார வரியின் கீழே வரக்கூடிய ஒன்று தான். ஜிஎஸ்டி தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் விகிதாச்சார வரிக்கு. ஓகேங்களா, ஒரு நகை வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் அந்த டேக்ஸ் இருக்கும், பணக்காரங்களுக்கு அந்த டேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சேம் ஒரே டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விகிதாச்சார வரி. ஓகே, 39 கொஸ்டின். வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே டேஸ் என்னும் சொல்லால் குறிக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரி விதிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லால் வந்து நம்ம வந்து குறிக்கிறோம். 40 கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரி அப்படின்னா ஆப்ஷன் பி செல்வ வரி, அதுதான் வந்து ஒரு மறைமுக வரி. 41 கொஸ்டின். பின்வரும் எது மறைமுக வரி அல்ல? ஓகேங்களா, மறைமுக வரி அல்ல, அதாவது நேர்முக வரி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷன் சி சொத்து வரி. ஓகேங்களா, சொத்து வரி. எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, அதற்கான வரிகளை போய் நான் நேரடியாக கட்டுவேன், அதனால அது வந்து நேர்முக வரி. ஓகே. 42 கொஸ்டின். சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது ஆப்ஷன் டி சேவை வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி சேவை வரி. 43 கொஸ்டின். வருமான வரி என்பது ஆப்ஷன் ஏ நேர்முக வரி. ஓகேங்களா, எனக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது அதுக்கு நான் வரி கட்டுறேன், நேரடியாக போய் நான் கட்டுவேன். ஓகேங்களா, அது வருமான வரி அப்படிங்கிறது நேர்முக வரி. ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நேர்முக வரினா நான் நேரடியாக போய் கட்டுறது, எனக்கு அதுக்கு அது வரியை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நேர்முக வரி. ஓகேங்களா, மறைமுக வரி அப்படின்னா நம்ம அந்த வரி கட்டுவோம், அது ஆனால் அது வந்து நமக்கு தெரியாது, அது வந்து மறைமுக வரி. ஓகே. 44 கொஸ்டின். வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி எது அப்படின்னா ஆப்ஷன் பி தேய்வு வீத வரி, அதுதான். ஓகேங்களா, ஓகே. வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி தேய்வு வீத வரி. ஓகே, வளர்வீத வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒருத்தரோட வருமானம் வந்து அதிகரிக்குது அப்படின்னா அவர் கட்டக்கூடிய வரியும் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா வளர்வீத வரி அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதே வந்து தேய்வு வீத வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனிநபரோட வருமானம் வந்து அதிகரிக்குது. ஓகேங்களா, வருமானம் வந்து அதிகரிக்குது, தனிநபரோட வருமானம் அதிகரிக்குது, ஆனால் அவர் கட்டக்கூடிய வரி அப்படிங்கிறது குறையுது. ஓகேங்களா, இது வந்து தேய்வு வீத வரி. இந்த வளர்வீத வரிக்கு எதிராக அமைஞ்சிருக்கிற வரி தேய்வு வீத வரி. ஓகே. 45 கொஸ்டின். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சிக்கன விதி. ஓகேங்களா, இப்போ உதாரணமாக ஒரு 100 ரூபா வந்து வசூல் செய்கிறாங்க, அதில் வந்து ஒரு 75 ரூபா செலவு பண்ணிவிட்டு 25 ரூபாயை சேமிக்கிறாங்க. இந்த மாதிரி வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட்டு மிச்சத்தை சேமிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சிக்கன விதி. ஓகே. 46 கொஸ்டின். வரிகள் என்பவை டேஸ் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் பி கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ பதிவில் வருவாய் ஆதாரங்களில் இருக்கக்கூடிய 2012 24 வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம். டோட்டலாக ஒரு 46 கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.